எந்த பேசிஸில் பண்ணிருக்கீங்க? மத்திய அரசு குற்றச்சாட்டுகளாக இருக்கிறீங்களா, இந்த மாநில அரசு பண்றாங்க இருக்கிறீங்களா, எந்த அரசியலை சொல்றீங்க? கல்வி மாநிலங்கள் பட்டியலில் வரணுன்றது என்னுடைய விருப்பம் தனிப்பட்ட முறையில். ஆனால் நம்ம நிதி ஒதுக்குவது என்பது மத்திய அரசாங்கம், அதை மாற்றுறது கிடையாது. ஆனால் கல்வி இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. 82,000 பள்ளிகள் என்னென்னா மூடப்பட்டிருக்கின்றத ஒரு மிக மோசமான ஒரு சூழலை நம்ம பார்க்க வேண்டியது. இந்த சூழலில் அது முழுக்க தனியார் கல்வியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க மாணவர்கள். அப்போ கிராமப்புறங்களில் இருந்தும் மற்ற இடத்துல படித்து வர மாணவர்களுடைய எதிர்காலம் என்னவாக மாறும், குடிசை பகுதியில் வரக்கூடிய மாணவர்கள் எதிர்காலம் என்னவாக மாறுன்றது மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தரமான கல்விக்காக தான் நம்ம தனியார் பள்ளியை நோக்கி போகிறோம். அங்கே தரம் இருக்கான்றது மிக முக்கியமான கேள்வி. அதை கேள்விக்குட்படுத்துறது தான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. அதை கேள்விக்குட்படுத்த கலையோடு இணைத்து பண்ணுன்றது தான் இந்த படத்தினுடைய. மாநில அரசு கல்விக்கு பட்ஜெட்டில் ஒப்பி சார் கணிசமான தொகை இருக்குது. மத்திய அரசு மாத்திரம் பண்ணலை, பெருசாக பண்ணுது. நீங்கள் மத்திய அரசு தான் கொடுப்பீங்க, எல்லாரும் எப்படி சார் இருக்கீங்க? இல்லை, மத்திய அரசு மாநில அரசு நான் பிரித்து பார்க்கல. அந்த இடத்துல நம்ம நிதி வருது. அந்த நிதியிலேருந்து இப்போ நம்மளுக்கு இந்த படத்தையே நாங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கோம். நாங்கள் டீசரில் கூட போட்டிருக்கோம். சரிங்களா, 35% ராணுவத்துக்கு ஒதுக்குற இந்த நாட்டில் தான் 0.25% கூட கம்மியாக நிதி ஒதுக்கப்படுது. அந்த நிதியிலேருந்து என்ன வழங்கப்படும் ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஆமாம், 0.2% கல்விக்காக ஒதுக்கப்படுது. அதுவும் குறைவாக ஒதுக்கப்படுது. அப்போ இந்த பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு நாட்டில் எத்தனை கல்வி நிலையம் உருவாக்க முடியும், எத்தனை பேர் கல்வி கொடுக்க முடியும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. தனியார் அதை வளர்ந்து வர நாடுகளே இன்றைக்கி கல்வி இலவசமாக கொடுக்கும்போது நம்ம என்னன்னா ஏன் இலவசமாக கல்வி கொடுக்க முடியல அப்படின்ற கேள்வியோடு தான் இந்த கதை என்பது துவக்கப்பட்டது. விஜய் மலையாளுக்கு இல்லை சார். இல்லை, அவர் எங்ககிட்ட வரும்போது ஒரு இதோட வந்தார். ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு தோற்றம் உருவாச்சு. அந்த தோற்றத்தை தான் நான் உருவாக்கியிருக்கேன். அவரை ரேப்பர் மணின்றீங்க, அவர் ரேப்பர் சேர்மன் ஆகிறன்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு உங்களுக்கு அப்புறம் தெரியுது. திட்டமிட்டு அந்த சீன் வைக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களோ? அப்படிலாம் இல்லை, திட்டமிட்டு எதுவும் பண்ணல. ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்ததோ நாங்கள் அதை முயற்சி பண்ணோம். இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க, தமிழ்ல வச்சா போராட்டம்னு ஒரு பேர் வருது தமிழ்ல. ஆனா ஏன் அது தமிழை சூஸ் பண்ணாம இங்கிலீஷ் போறீங்க? அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல அப்படி திட்டமிட்டு எதுவும் உண்மையாலுமே நாங்கள் இந்த குழு செயல்படலை. நான் தனிப்பட்ட முறையில் செயல்படலை. அந்த ரேப் கல்ச்சரை நம்ம இதில் டிசைன் பண்ணும்போது அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டது தான் அந்த பேட்டில்ன்ற அந்த வார்த்தை. கண்டிப்பாக வரக்கூடிய படங்களில் முதல்ல தமிழ் பெயர் தான் வைக்கப்பட்டது. அந்த பெயர் எனக்கு கிடைக்கல, நான் முயற்சி பண்ணேன். அந்த பெயர் இந்த வாரம் இன்னொரு ரேப்பரும் வராரு, உலக ரேப்பரு மைக்கேல் ஜாக்சன். அதே டைமில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, எந்த அளவு ஏற்படும் சார்? இது இங்கே நம்ம நாட்டோட பிரச்சனையோட மையப்படுத்துறது. அவர் உலக அரசியல் பேசியிருக்காரு. ஆனால் அவரும் கூட தன்னுடைய வாழ்நாள் பாஸ்கரன் பாஸ்கரன் நான் என்ன நினச்சேன், நாராயண் தான் ப்ரொடியூசர்னு தான் நான் படம் பூராவே இன்றைக்கும் அவர் வரலன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ப்ரொடியூசரே நம்ம உண்மையாலுமே நீங்கள் தான் ப்ரொடியூசராக ஏதாவது என்ன சரி அப்படி. அதனால் நாராயணன் முழுக்க இந்த படத்தை திட்டமிடலோட நான் அதுதான் பார்ப்பேன். ஒரு படத்தை இவங்க கரெக்டான கிராஃப்டோட திட்டமிடலோடு எடுக்கிறாங்களான்ட்டு. அதில் நாராயணன் என்ன நினைச்சாரோ, இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு அசம்பிள் ஆனால் 5:06 அந்த நாளுடைய ஷெட்யூலை அழகாக முடிக்கிற ஒரு டைரக்டர் ரொம்ப அருமையாக அந்த படத்தை முடித்தார். அதே மாதிரி என்ன நாள் சொன்னாரோ அந்த நாளிலே கரெக்டாக முடித்தார். மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக பிறந்த அத்தனை திறமை இருக்கிறது நாராயணன். அடுத்து கோ டைரக்டர் இவர் ஒரு ஈபி மாதிரியே ஒர்க் பண்ணார். ரொம்ப அருமையான டீமு. அதே மாதிரி இவன் நம்ம ரஞ்சித் டீம்லேருந்து வந்த அர்ஜுனு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொல்லிகிட்டே இருப்பேன், யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கூச்சம் அதிகமாக இருக்கும் அவங்க ஸ்க்ரீனில் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப கூச்சமுள்ள ஒரு இளைஞன், ஆனால் ஸ்க்ரீனில் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பண்ணுற ஒரு தம்பி, ரொம்ப எதிர்காலம் உள்ள ஒரு பையன். என் கூட நடிக்கும் போதெல்லாம் அண்ணே அதாவது ஒரு சொன்ன அண்ணே உங்களை அடிக்கணுமா அப்படின்னு வரல, படம் தானப்பா அடிப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பண்பான பையன். இந்த பையனுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் எல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க நிச்சயமாக. அந்த மாதிரி இந்த பாப்பா இது ஆராத்தியா நான் தான் இப்போ அந்த ஷூட்டிங்கை ஒரு நாள் பார்த்தேன், அடுத்து இப்போ தான் பார்க்குறேன். அதே மாதிரி அந்த பொண்ணையும் நீங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணணும். அண்ணன் நிகழ்வு இருக்கார் கூட. அதாவது பிஆர்ஓனுடைய ஒரு மிகச்சிறந்த சூப்பர் ஸ்டார் அவர் தான். இருக்கிற டெக்னாலஜி நிறையா அறிமுகப்படுத்தின அவர் தான். அவரும் எங்கள் கூட இருக்கார். இந்த படத்தை மிகச்சிறந்த முறையில் நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நாராயணனுக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் நடிச்சதும் கேட்டதுக்கு பாருங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆராத்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நாராயணன் சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, படிப்படியாக அப்படியே வந்துட்டு இருக்கேன்.
கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்களோட உழைப்பை சப்போர்ட் பண்ணணும், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு கேட்டு ரொம்ப நன்றி. பட் வந்து இப்போ கல்விக்கு இந்த பாலிசியை கொண்டு வந்தால் தான் ஃபண்டே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணிருக்கேன். அது ஃபண்டும் வரல, அதனால் வந்து தடைப்பட்டு அதனால் என்ன பாதிப்பு வருது அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இல்லை, பேச வேண்டிய விஷயங்கள் கல்வி சம்பந்தமாக ஏராளமாக கொட்டி கிடக்கு. இந்த திரைப்படத்திலே பேசியிருக்க முடியும், ஆனால் அதுக்கான சூழல் காலம் இது இல்லை. இன்னும் நான் வந்து கல்வி குறித்து நிறைய படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் தனிப்பட்ட முறையில். கல்வியை மாற்றம் செய்யும் போது தான் இந்த சமூகம் மாறும், இந்த நாடு மாற்றம் சொல்றீங்க. மும்மொழி திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றீங்களா? எப்படி சொல்லுப்பா. இது வரைக்கும் தமிழ் சினிமால கல்வி தந்தையை இப்படி காமிச்சதே இல்லை. பணத்துல எந்த கல்வி தந்தையை வச்சு நடிச்சீங்க? எந்த கல்வி தந்தையும் டீச்சர்லாம் இப்படி இந்த அளவுக்கு நாங்கள் கதை சொல்லலை, அடிச்ச மாதிரி இல்லை. அது யாருக்கும் இதுவாகணும் அப்படி இயல்பாக வாழ்ந்த மாதிரி இல்லை. உண்மையாலுமே இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் முழுக்க முழுக்க இயக்குனரை சார்ந்தது தான். உண்மையாலுமே நான் பொண்ணுலாம் ஏதோ அடித்து கடிக்கிறேன், அதெல்லாம் வந்து அப்போ கூட இப்படிலாம் யாரப்பா நீ பார்த்தேன்னு இப்போ வந்து அந்த ஷாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டேன், முடிஞ்ச பிறகும் கேட்டேன். அதனால் இவர் எங்கே பார்த்தாரு, யாரை இப்படி இப்போ கவனிச்சாருன்றத சுருட்டு புரிகிற செயல் வேற மாதிரி இருந்தது. இல்லைன்னா சுருட்டு புரிகிற செயல் வித்தியாசமாக இருந்தது. உங்ககிட்ட எதிர்பார்க்கல. அது இந்த மாதிரி சுருட்டுனாலே அது வந்து சேதுரா தான். என்ன முதல் காஸ்ட்டும் சேதுரா தான். சும்மா அதை 2 தடவை அந்த பாட்டாக பார்க்குறோம், அதை பண்ணுறோம், அவ்வளோதான். தொடர்ந்தா இந்த படத்தை எப்படி வாய்ப்பு? இது அதுக்கு முன்னாடி கமிட் ஆன ப்ராஜெக்ட் தான் சார். அதை பற்றி இப்போ பேச விரும்பல. லைக் இப்போ தெலுங்கில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது நல்லபடியாக வந்திருக்கு. இப்போ தமிழில் நான் எந்த படங்களும் கமிட் ஆகலை, தெலுங்கை நோக்கி போயிருக்கேன். ஓகே, நல்லா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அந்த நிலை இன்னும் தொடருது. அதை பற்றி தெரியல சார். இந்த பேட்டலுக்கு அப்புறம் உங்களுக்கு படம் கிடைக்கும். நன்றி. சார் டேரக்டர் சார், அது மாதிரி படத்தில் லண்டன்ங்கிறீங்க. என்னால் முடிஞ்ச லைக் இந்த ஒரு படத்தில் எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு, நான் கிளாமும் பண்ண முடியும். லைக் ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு கேப்பபிள்னு நான் இன்றைக்கி மேடையில் பேசும்போது கூட எனக்கான ஒரு கரெக்டான ஒரு ஃபுட்டேஜ் இல்லை. இப்போ இருக்குது, லைக் என்னால் இது பண்ண முடியும் சார், இது பண்ண முடியும் பாருங்கள் அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்குது. இதுக்கு மேலே தமிழ் படங்களில் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக இது நான் தோக்க மாட்டேன், ஜெயிச்சுட்டு போயிட்டு.